Oh my God. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் ஈரான் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் ஈரானும் அமெரிக்காவின் தளங்கள் மீது கடுமையான பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் தனது வான்வெளியை மொத்தமாக மூடிவிட்டது. இதனால் எக்கச்சக்க இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் சேர்த்து இழப்புதான். பலரும் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்திருப்பதால் துபாய், சார்ஜா மாதிரியான முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் வான்வழி போக்குவரத்து சீரானதும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. இந்த சூழலில் ஏர் இண்டியா நிறுவனம் ஏற்கனவே 50 சர்வதேச விமான சேவைகளை ரத்து செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அபுதாபியில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கான தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகளை அரசே ஏற்கும் என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. துபாய்க்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பு என்று பார்த்தால் 2000 கோடி ரூபாய். துபாய் விமான நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் பயணிகள் வந்து செல்வர். தற்போது போர் பதற்றம் காரணமாக துபாய் விமான நிலையமே வெறிச்சோடி கிடக்கிறது. இதனால்தான் 2000 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் இருந்து துபாய்க்கு வரும் அனைத்து சர்வதேச விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டு விட்டதால் துபாய் விமான நிலையத்துக்கு முற்றிலும் வருவாய் நின்றுவிட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்கம், வைரம் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய தங்க நுகர்வு நாடான இந்தியாவுக்கு துபாய் மிக முக்கியமான விநியோக மையமாக உள்ளது. இந்தியா ஆண்டுக்கு 800 முதல் 850 டன் தங்கம் இறக்குமதி செய்கிறது. இதில் 50 முதல் 60% துபாய் வழியாகத்தான் வருகிறது. அதேபோல இந்தியாவின் மாபெரும் வைர பாலிஷ் தொழிலுக்கு தேவையான வைரங்களில் பெரும் பகுதி துபாய் மூலம் வருகிறது. தடை பெற்றிருப்பதால் தற்காலிக தட்டுப்பாடு உருவாகியுள்ளது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய தங்க விநியோகஸ்தராக துபாய் இருக்கும் நிலையில் இப்போது வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் சந்தைக்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. கப்பல், விமான போக்குவரத்து என இரண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறுகிய காலத்தில் தங்கம் மற்றும் வைரம் விலையை உயர்த்தும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இந்தியாவின் தங்க நுகர்வு மிக அதிகம் என்பதால் விநியோக தடை ஏற்பட்டால் உள்நாட்டு சந்தையில் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. துபாய் சென்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை துபாய் கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், துபாய் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறது. அதில் தற்போது துபாய் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், விருந்தினர்கள் எந்த ரூமில் முதலில் புக் செய்திருந்தனரோ அதே ரூம்களில் அவர்களை தங்க அனுமதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவக்கூடிய அசாதாரண சூழல் காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு ஹோட்டல்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களால் உடனடியாக வாடகை செலுத்த முடியவில்லை என்றாலும் அவர்களை காலி செய்ய சொல்லக்கூடாது. அவர்களுக்கு கூடுதல் டைம் தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அபுதாபி அதிகாரிகளும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு வழிகாட்டுதலைத்தான் வெளியிட்டிருக்கின்றனர். அதிலும் அபுதாபி அதிகாரிகள் ஒரு படி மேலே போய் சிக்கி தவிக்கக்கூடிய விருந்தினர்களுக்கான தங்குமிட செலவுகளை அரசே ஏற்கும் என உறுதி கொடுத்திருக்கிறது. விமான சேவை சீராகி விருந்தினர்கள் கிளம்பும் வரை அங்கேயே தங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கூடுதல் நாட்களுக்கு ஆகும் செலவுகளை அபுதாபி அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.